கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக வாழ்க்கையிலே பலவிதமான மக்களை பார்க்கிறோம். உண்மையான தேவபக்தி கொண்டவர்களை காண்பது மிகவும் அரிதாயிருக்கிறது. இன்றைய நாட்களிலே பாவம் மலிந்து கிடக்கிறது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகள் மனிதருடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடக்கிறதை காண்கிறோம். அதற்கேற்றாற்போல் சினிமா போன்ற ஏராளமான தீய காரியங்கள் மக்களை பாவ வழியிலே எளிதில் திருப்புகிறதையும் காண்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவரை தேடி வருகிற மக்களையோ கிறிஸ்துவினுடையவர்களாக புது ஜீவன் பெற்றவர்களாக மாற்றிவிடுகிறார். ஒரு அலுவலகத்தில் எல்லோருடைய கண்களும் ஒரு மனிதன் மேல் இருந்தது. காரணம், அவர் அலுவலகத்தில் தானுண்டு தன் வேலையுண்டு என்று எல்லாவற்றிலும் மிகவும் கவனமாயிருப்பார். பேசும் வார்த்தையிலும் கூட ஞானமாய் அளவோடு பேசுவார். இது எல்லோருக்கும் அவர் மீது ஒரு கனத்தை கொடுத்தது. ஒரு நாள் அவர்களுக்குள் ஒருவர் அவரண்டை சென்று, எப்படி உங்களால் இவ்வாறு இருக்க முடிகிறது என்று கேட்டார். அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஐயோ, என் பழைய வாழ்வை நினைத்து பார்க்கவே அருவருப்பாயிருக்கிறது. அவ்வளவு பயங்கரமான ஒரு மனிதனாய் நான் வாழ்ந்தேன். என் மனைவி பிள்ளைகளை கோபம் வரும்போதெல்லாம் அடித்து நொறுக்குவேன். ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டேன். சிலுவை அண்டையில் ஓடி வந்தேன். என் குறைவுகளையெல்லாம் அறிக்கையிட்டேன். என் குணங்களையெல்லாம் அவர் மாற்றினார். அவருடைய இரத்தம் என்னை பரிபூர்ணமாய் சுத்திகரித்தது. என் வாழ்வு அவரால் முற்றிலுமாய் மாற்றப்பட்டது. அதிநிமித்தம்தான் இன்று புது ஜீவன் பெற்ற ஒரு மனிதனாக, கிறிஸ்துவை உடையவனாக வாழ்கிறேன் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்தவித சாட்சியை நாமும் பெற்றுக்கொள்ள அவருடைய ஜீவன் நமக்குள் பாய்ந்து சென்று மெய்யான கிறிஸ்துவை உடையவர்களாக நம்மையும் மாற்றும். உலகத்தின் மக்களுக்கேற்றபடி நடந்து கிறிஸ்துவை காலின் கீழ் மிதித்து நடக்கிற பயங்கரமானதும் பேரளவில் கிறிஸ்தவர்களான கொடிய வஞ்சகம் நிறைந்த வாழ்வை முற்றிலுமாய் உதறித்தள்ளி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று ஆண்டவரிடம் கேட்டு அவர் காட்டும் தெய்வீக வழியில் நடந்து மெய்யான ஒளி வீசும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து காட்டுவோம். ஜெபம். அன்பு தெய்வமே, நீர் சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்பு எத்தனையாய் வாழ்வை மாற்றுகிறது என்று அறிந்து கொண்டேன். இன்று என் வாழ்விலும் இந்த ஜீவன் பிரவாகித்து ஓட நானும் உண்மையான கிறிஸ்துவை உடையவனாக வாழ்ந்து காண்பிக்க எனக்கும் அருள் தாரும். நீர் அப்படியே செய்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.